வணக்கம், வெல்கம் டு சுகர் மேப்பிள். ஐ எம் சாந்தி. இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாழைப்பூவோட ஸ்பெஷாலிட்டியே அதோடைய துவர்ப்பு சுவை. அதனால அதை வாரத்துக்கு 2 நாளாவது சேர்த்துக்கிட்டா நல்லது. இன்றைக்கி வாழைப்பூவில் வடை செய்ய போகிறோம். அது 2 மெத்தடில் செய்ய போகிறோம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாழைப்பூவை உரித்து பூவெல்லாம் தனியாக எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி மினிமம் 1 hour ஊற வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கடைசியாக வர்ற போர்ஷனை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணதை மோரில் போட்டு வச்சா துவர்ப்பு கம்மியாக இருக்கும். கட் பண்ண உடனேயே கட்டரை நல்லா கழுவி வச்சிடணும், இல்லைன்னா கரை ஆயிடும். நறுக்கிய வாழைப்பூவை மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 7 நிமிஷம் மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணியை தனியாக எடுத்துடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடலாம். வேக வச்ச பூவை நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கலாம், ஈரம் இருக்கக்கூடாது. வடை 2 மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் வெந்த பூவை 2 கப்பில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறதுக்கு தேங்காய் 1/2 கப், பொட்டுக்கடலை 1/2 கப், பச்சை மிளகாய் 2, பூண்டு 2, இஞ்சி 1 இன்ச், கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு 1 டீஸ்பூன். அடுத்த மெத்தடுக்கு வாழைப்பூவோட கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதை அரைக்காமல் முழுசாக போட்டுக்கலாம். அது கூட பச்சை மிளகாய் 1 பெருசு வச்சிருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 2, சோம்பு 1 டீஸ்பூன். இதையெல்லாம் இனி அரைக்க போகிறோம். வாழைப்பூவை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஈக்குவலாவோ இல்லை அதுக்கு கம்மியாவோ தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். மிக்சியில் பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, இஞ்சி, இது கூட உப்பும் போட்டுக்கணும், பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைக்கணும். ஒரு பவுடர் போல் நல்லா நைஸாக வந்துருச்சு பாருங்க. இப்போ தேங்காயை சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைப்பட்டதும் எப்படி ட்ரையாக வந்திருக்கு பாருங்க. கொரகொரப்பா அரைச்சா போதும். இது கூட வாழைப்பூ சேர்த்து பல்ஸ் பண்ணி கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் மாவு இப்படி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடுக்கும் இதே மாதிரி மற்ற பொருட்களை போட்டு கடைசியாக கடலைப்பருப்பை போட்டு பல்ஸ் பண்ணிட்டு வாழைப்பூவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கடலைப்பருப்பு போட்டு அரைச்ச மாவு. இதில் தனியாக கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். மசால் வடைக்கு முறுமுறுப்பு தர மாதிரி இதுக்கும் நல்லா இருக்கும். அடுத்தது இது பொட்டுக்கடலை தேங்காய் போட்டு அரைச்ச மாவு. இது 2 டைப் ஆஃப் வடையில் பருப்பு வடையை ஃப்ளாட்டாகவும், பொட்டுக்கடலை தேங்காய் போட்டு அரைச்சதை கோலா உருண்டை மாதிரி உருட்டியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூ போட்டதுக்கு எனக்கு 24 வடை வந்துருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உருண்டையை போட்டுருவோம். மிதமான தீயில போட்டு பொறுமையா பொரிக்கணும். அப்பதான் உள்ளேயும் நல்லா வேகும். அது மாதிரி பொரிச்சுக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். 2 வடைக்கும் டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 2மே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
உள்ள நல்லா வெந்திருக்கு. சூடான சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பார்த்து ஏதாவது ஐட்டம் செஞ்சீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அதை நம்ம வர்ற வீடியோஸில் ஷேர் பண்ணலாம்.